அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த நேனோ டெக்னாலஜியில் பகுதி 2 பார்க்க போகிறோம். அறிமுகமாக ஒரு இதை பார்த்தோம். நம்ம அதுக்கு அடுத்தது பகுதி 2 பார்க்க போகிறோம். நேனோ டெக்னாலஜியின் நுட்ப அளவை அறிந்து கொள்ள முதலில் மைக்ரோ டெக்னாலஜியை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைய தினங்களில் எல்லா கம்ப்யூட்டர்களிலும், ஃபோன்களிலும், ஏன் வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், விலை உயர்ந்த விளையாட்டு பொம்மைகள் போன்ற எல்லா சாதனங்களிலும் சிலிக்கான் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ற சில்லு இருந்தே தீரும். இந்த சில்லுகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? மிக மிக சுத்தப்படுத்தப்பட்ட சிலிக்கான் என்னும் தனிமத்தின் மேல் அதிநுட்பமான கோடுகள் வரைந்து, ஜன்னல்கள் பிரித்து, கட்டுப்படுத்தப்பட்ட அளவு ஆர்சனிக், பாஸ்பரஸ் போன்ற தனிமங்கள் ஆவியாகி விடுகிறார்கள். தனிமங்களை ஆவியடிக்க விடுகிறார்கள். இதை மாஸ் தொழில்நுட்பம் என்பார்கள். மெட்டல் ஆக்சைடு, செமிகண்டக்டர் என்று 3 தளங்களில் மிக சிக்கலான வடிவமைக்கப்பட்ட சர்க்யூட் இணைப்புகளை பதித்து உற்பத்தி செய்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தில் 1 மைக்ரான் வரை வந்திருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தில் 1 மைக்ரான் வரை தான் வந்திருக்கிறார்கள். அதற்கு குறைவான சப் மைக்ரான் அளவையும் எட்டியும் இருக்கிறார்கள். மைக்ரான் என்பது 1 மீட்டரில் 10 லட்சம் பாகங்கள். நம் தலையில் 100 மைக்ரான் தூசி நுணுக்கள், தூசு துகள்கள் அல்லது 40 மைக்ரான் கண்ணால் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம், 30 மைக்ரான், இதெல்லாம் மைக்ரோ டெக்னாலஜி. நாம் பார்க்க போவது நேனோ என்பது மைக்ரோவில் 1000 பாகமாகும். ஓகேவா? மைக்ரோ டெக்னாலஜி என்பது இந்த எல்லாத்துலேயும் கண்டெய்னர்லாம் பொறுத்து வச்சுருக்காங்கல்ல, இப்போ உள்ள டெக்னாலஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேனோ டெக்னாலஜி என்பது இதைவிட மைக்ரோவில் 1000 பாகம். அதுதான் மைக்ரோவில் 1000 பாகம் தான் நேனோ. ஓகேவா? ஒரு நேனோ மீட்டர் என்பது 1 மீட்டரின் 100 கோடி பாகமாகும். இந்த அளவு நுட்பத்தை இன்னும் அவர்கள் எட்டவில்லை. ஒரு நேனோ மீட்டர் வரை உள்ள 1 நேனோ மீட்டர் வரை அதற்கு இன்னும் போகவில்லை. எனவே சுமார் 100 நேனோமீட்டர்களிலிருந்து நேனோ டெக்னாலஜி ஆரம்பிக்கிறது. படிப்படியாக அளவு குறைந்து கொண்டே போய் ஒரு தனிப்பட்ட எலக்ட்ரானை நம் இஷ்டப்படி நடத்துவதுதான் இந்த இயலின் இறுதி குறிக்கோள். அந்த அளவுக்கு இன்னும் அவர்கள் வெற்றி அடையவில்லை. எனினும் ஆராய்ச்சி முயற்சிகள் சில இது சாத்தியம் என்ற நம்பிக்கை தருகின்றன. நாம் வெற்றி பெறாவிட்டாலும் இயற்கை வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு பாக்டீரியாவின் இயக்கம்தான் சிறந்த நேனோ டெக்னாலஜி இயந்திரம். இப்போது இந்த இயலில் மைல்கால் பார்க்கலாம். முதல் மைல்கால் 3500 கோடி ஆண்டுகளுக்கு முன் முதல் உயிரினம் தோன்றியது. ஆதார செல் உயிரணு. அதை ஒரு பயோமிஷின் என்பார்கள். தன்னிச்சையாக இரட்டிப்பாகவும் சக்தி தரவும் வல்ல இயந்திரம் இதுதான். முதல் நேனோடெக் சாதனம் கிமு 400 கிரேக்க தத்துவ ஞானி டெமக்ரிட்டஸ் ஆட்டம் பிரிக்க முடியாத என்கிற பொருளில் முதலில் அணுவியலை அறிமுகப்படுத்தினார். 1905 ஐன்ஸ்டைன் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றில் சர்க்கரையின் மாலிக்யூலை கூட்டணுவில் அளவை 1 நேனோமீட்டர் என்று கண்டுபிடித்து சொன்னார். முதலாக நேனோமீட்டர் என்ற சொல் பயன்பட்டது 1931 மாக்ஸ் நால் என்பவருக்கு எர்னஸ்ட் ருஸ்கா என்பவரும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடித்தார்கள். இக்கருவியின் மூலம் நேனோமீட்டர் அளவுள்ள வஸ்துக்கள் கவனிக்க முடியும். 1959 ரிச்சர்டு ஃபெயின்மனின்
பிரசித்தி பெற்ற சொற்பொழிவு அங்கே நிறைய இடம் இருக்கிறது என்ற தலைப்பில் இந்த சொற்பொழிவை தான் நேனோ டெக்னாலஜியின் முக்கியமான தூண்டுகோலாக அமைகிறது என்று சொல்கிறார்கள். 1968 ஆல்பிரட் ஷோ என்பவரும் ஜான் ஆர்த்தர் என்பவரும் தங்கள் சகாக்களுடன் சேர்ந்து பைல் லெபாரட் என்ற ஆராய்ச்சி சாலையில் மாலிகுலர் பீம் எபிடாக்ஸ் என்ற தொழில்முறையை கண்டுபிடித்தார்கள். இதன் மூலம் ஒரு மாலிகுல் கூட்டணு பரிணாமமுள்ள தளத்தில் ஒரு பொருள் மேல் இட முடியும். 1974 நோரியோ தனிக்குச்சி என்கிற ஜப்பானிய ஒரு மைக்ரானுக்கு குறைவான நுட்பமுள்ள விஷயங்களை உற்பத்தி செய்வதை நேனோ டெக்னாலஜி என்று பெயரிட்டார். 1981 ஸ்கார்னிக் டான்சிக்ஸ் மைக்ரோஸ்கோப் ஸ்கேனிங் டியூனிங் மைக்ரோஸ்கோப் என்ற சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் ஒரு தனிப்பட்ட அணுவை கிட்டத்தில் பார்க்க முடியும். 1986 எரிட் டெஸ்ஸல்ஸ் எழுதிய என்ஜின்ஸ் ஆஃப் கிரியேஷன் என்ற புத்தகம் உலகின் கவனத்தை நேனோ டெக்னாலஜியின் பால் ஈர்த்தது. 1989 IBM கம்பெனியின் டொனால்டு ஐக்ஸ்லர் என்பவர் ஜெனான் அணுவை வைத்து IBM என்று எழுதி காட்டினார். 1991 ஜப்பானிய NEC கம்பெனியின் இஷிமா என்பவர் நேனோ டெக்னாலஜியின் பயன்படுத்தக்கூடிய கரிக்குழல்கள் கார்பன் டியூபை கண்டுபிடித்தார். இது என்ன என்பது பிறகு விளக்கப்படும். இந்த கார்பன் டியூப் என்ன என்பது அடுத்தடுத்ததில் நம்ம விளக்கப்படும். 1998 இந்த நுண்ணிய கார்பன் குழலை பயன்படுத்தி ஒரு டிரான்சிஸ்டர் செய்யப்பட்டது. ஐரோப்பிய நெதர்லாந்து தேசத்தில் 1999 பல்கலைக்கழகத்தில் ஏல் பல்கலைக்கழகத்தில் கூட்டணிவை ஒரு அணைந்து ஏற்றக்கூடிய சுவிட்சாக மாற்ற முடியும் என்று நிரூபித்தார்கள். 2000 அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன் நேனோ டெக்னாலஜியின் எதிர்கால சாத்தியங்களை உணர்ந்து அதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கினார். இந்த பிரயாணத்தை நீங்கள் கவனிக்கும்போது இந்த ஆராய்ச்சி தனியார் நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் மூலம் உலகெங்கும் தொடரப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகும். இந்த ஆண்டு இந்திய அரசும் நேனோ டெக்னாலஜியின் சாத்தியங்களை உணர்ந்து கொண்டதற்கு அடையாளமாக அப்துல் கலாம் அதை தன் குடியரசு தின உரையில் குறிப்பிடப்பட்டது. இந்திய நேனோ டெக்னாலஜி ஆராய்ச்சியின் முயற்சிகளை முடங்கிவிடும் என எதிர்பார்க்கலாம். நேனோ டெக்னாலஜி டெக்லர்ஸ் தன் புத்தகத்தில் சொல்லும் குறிக்கோள்களை எட்ட 20 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள். எதுவரை வந்திருக்கிறார்கள் என்பது அடுத்த கட்டுரையில் நாம் பார்ப்போம். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.